குட் மார்னிங். 9வது கேள்வியில சி பார்ட் பார்க்கணும். பாருங்க. இதுல ஒட்சியேட்டர் தெரியாத ஒரு அயனின் ஒட்சியேட்டர்ல கிடைக்கிற தொடர்பாக இருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் பார்த்திருப்பீங்க வேற சந்தர்ப்பத்தில். அமில ஊடகத்தில் IO3- அயன்களின் மூலம் Xn+ ஆனது, அதாவது X என்ற ஒரு மூலகத்தின் அயன், அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. +1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அது என்னன்னு சொல்லியிருக்கு. XO2+ முற்றாக ஒட்சியேற்றப்படுகிறது சொல்லியிருக்கு. சரி, இது N+ என்ற ஒட்சியேற்ற நிலையிலிருந்து XO2+ என்ற ஒட்சியேற்ற நிலைக்கு முற்றாக ஒட்சியேற்றப்படுகிறது. 0.2 மோல் டெசிமீட்டர் -3 ஆக உள்ள ஒரு Xn+ நீர்க்கரசலில் 10 சென்டிமீட்டர் கனம். அப்ப எடுக்கப்பட்ட Xn+ இந்த மூளை காணலாம். தாக்கம் புரிவதற்கு 0.1 KiO3 கரைசலில் 12 சென்டிமீட்டர் கனம் செலவிடப்படுகிறது சொல்லி வழமையாக நாங்கள் பீசமான தொடர்பை பயன்படுத்தி மூல் காண்கிறோம். இந்த மூல் தொடர்பை பயன்படுத்தி பீசமாக காணப்படும். சரிதான். சொன்ன தகவல்களை நாங்கள் குறித்தால் அமில ஊடகத்தில, சரிதானே, அமில ஊடகத்தில IO3- அயன்கள், IO3- அயன்கள், KiO3 இருந்து வந்த IO3- அயன்கள் I2 தாழ்த்தப்படும். இந்த ஒட்சியேற்ற மாற்றம் தரப்படையில, ஆனால் உங்களுக்கு விளங்க வரும். IO3- அயன்கள் I2 தாழ்த்தப்படும். இதே நேரத்தில் இந்த Xn+ என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டியன் XO2+ ஒட்சியேற்றப்படுகிறது சொல்லி XO2+. இதுல அயடின் ஒட்சியேட்டரை உங்களால கணிக்க முடியும் +5. இதுல அயடின் ஒட்சியேட்டர் கணிக்க முடியும் 0. இந்த கட்டேண்ட ஒட்சியேட்டர் அந்த ஏற்றத்தின் எண்ணிக்கைக்கும் வகைக்கும் சமனாக இருக்கும். XO2ல Xன் ஒட்சியேட்டர் +5 இருக்கும். XO2ல Xன் ஒட்சியேட்டர் +5 இருக்கும். உங்களுக்கு சொன்னால் ஒட்சியேற்றத்தின் போது இலக்ட்ரான் இழக்கப்படும், ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும். ஒட்சியேற்றத்தின் போது இலக்ட்ரான் இழக்கப்படும், ஒட்சியேற்ற எண்ணில் அதிகரிப்பு ஏற்படும். தாழ்த்தலின் போது இலக்ட்ரான் ஏற்கப்படும், ஒட்சியேற்ற எண்ணில் குறைவு ஏற்படும். இங்க IO3- தாழ்த்தப்படுது, Xn+ ஒட்சியேற்றப்படும். ரசாயன தாக்கத்தில் ஒரு கூறு ஒட்சியேற்றப்படும் போது இன்னொரு கூறு நிச்சயமாக தாழ்த்தப்படும். அப்ப இவர் இழந்த இலக்ட்ரான் ஏற்ற இலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளவு, இவர் இழந்த இலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி முதல்ல நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப முதல்ல ஒட்சியேட்டர் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கள் சமஞ்சீதம் என்று சொன்னால் IO3-. IO3- அயன்கள் ஒரு அயடினையும் I2ல 2 மூலக்கூறு அயடினும் காணப்படுகிறது. ஆகவே I2 நாங்கள் முதல் சமப்படுத்திக் கொள்ளலாம். I2 2. ஒரு அயடின் +5ல இருந்து 0 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படுது. இங்க 2 அயடின் இருக்கிறாங்க. உங்களுக்கு 10 இலக்ட்ரான்களை ஏற்கும். 10 இலக்ட்ரான்கள் ஏற்கப்பட்டு +5 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து 2 அயடின்களும் 0 ஒட்சியேற்றை தாழ்த்தப்படும். இதுல எத்தனை இலக்ட்ரான் இழக்கப்படும் என்பதுதான் கனவேருக்கு குழப்பம். அது நீங்கள் முதலே ஆரம்பத்தில இருந்து படிக்கும் போது விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஏற்கிற அல்லது இழக்கிற இலக்ட்ரான் எண்ணிக்கை என்பது ஒக்சியேற்ற எண்களுக்கு இடையிலான வித்தியாசம். என்ன, இப்ப +1 இருக்கிற ஒரு கட்டியன் +5க்கு ஒட்சியேற்றப்படுதுன்னு சொன்னால் இந்த 2க்கும் இடையிலான வித்தியாசம் 4. அப்ப 4 இலக்ட்ரான் என்பதை கண்டுபிடிச்சிருவோம். அது ஒட்சியேற்றப்பட்டால் ஆக்சிடேஷன் இஸ் லாஸ்.
ஆயில் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. இலத்திரன் 4 முழக்கப்படும். தாழ்த்தப்படுது என்று சொன்னால் ரிடக்ஷன் இஸ் கெயின். அந்த 4 இலத்திரங்கள் பெறப்படும். அப்படித்தான் இந்த இலத்திரங்கள்ட்ட எண்ணிக்கை. இதுல எண்ணி இருக்கிறதால எங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஆனால் ஒட்சியேட்டன்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்று நாங்கள் கருதினால் நாங்கள் 5 சய எண் என்பதை குறிப்பிடலாம். எண் 1 இருந்தால் இது 4 வரும். எண் 2 இருந்தால் இது 3 வரும். எண் 3 இருந்தால் இந்த 2 வரும். பிளஸ் 3ல இருந்து பிளஸ் 5க்கு போய் 2 இலத்திரன் தான் இழக்கப்படும். அப்ப எண் சார்பில நாங்கள் இந்த இலத்திரன்களை கண்டுபிடிக்கலாம். இங்க ஒட்சியேட்டு நடக்குவதால இது இழக்கப்படும். அப்ப ஏற்கிற இலத்திரண்ட மொத்த எண்ணிக்கை 10, இழக்கிற இலத்திரண்ட மொத்த எண்ணிக்கை 5 சய எண். இதுல நீங்கள் தெளிவா இருக்கணும். கேள்வி அவ்வளவு ரிஸ்க் ஆனது இல்லை. இந்த ஒரு தொடர் தான் பிரச்சனை. அடுத்து நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இழக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை எப்போதும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கு. ஒரு ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை எப்போதும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கு. அப்ப இங்க 5 சய எண் இலத்திரன் இழக்கப்பட இங்க 10 இலத்திரன் ஏற்கப்படும். அப்ப நாங்கள் இவரை 5 சய எண்ணால பெருக்குவோம், இவரை 10ஆல பெருக்குவோம். இதை 10ஆல பெருக்கினால் இதுல 10 வரும். இங்க ஏற்கனவே 2 இருக்கு. அப்ப 5 சய எண்ணால நாங்கள் இந்த 2 பெருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு 10 சய 2 எண் IO3 மைனஸ் இந்த பீசமானமாக அமையும். இந்த 2 இந்த 5 சய எண்ணால பெருக்கு IO3 மைனஸ் சக 10xn பிளஸ் என்று இவ்வளவுதான் இந்த தாக்கத்துக்கு விஷயம். உங்களுக்கு இப்ப I2 சக XO2 பிளஸ் IO3 மைனஸுக்கும் xn பிளஸுக்குமான பீசமானம் 10 சய 2 எண் 10 என்று வரும். எங்களுக்கு தெரியும் IO3 மைனஸினுடைய மூலம் xn பிளஸ் இந்த மூலம் கணிக்கக்கூடிய மாதிரி செறிவுகளும் கனவளவுகளும் தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த மூல்களை கணிக்கலாம். IO3 மைனஸ் இந்த மூல் எங்களுக்கு 1.2 தர 10⁻³ மூலாக இருக்கும். காரணம் அங்க செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்கு. செறிவு 0.1 தரப்பட்டிருக்கு, கனவளவு 12 சென்டிமீட்டர் கனவளவு தரப்பட்டிருக்கு. நாங்கள் அதுல மினக்கடவுனா N7 CV போட்டோம்னா IO3 மைனஸ் இந்த செறிவு 1.2 தர 10⁻³ xn பிளஸ் இந்த செறிவு 2 தர 10⁻³ மூலம். அதனுடைய செறிவு தந்திருக்கு 0.2 கனவுல 10 சொல்லி. அப்ப 2 தர 10⁻³. உங்களுக்கு பீசமானமும் மூலும் எப்படி தொடர்பட்டு இருக்கும் தெரியும். பீசமான விகிதம் சமன் மூல் விகிதம். இவருடைய பீசமானம் 10 சய 2 எண், அதன் கீழ் இவருடைய பீசமானம் 10 சமன். இவருடைய மூல் 1.2 தர 10⁻³ மூலின் கீழ் இவருடைய மூல் 2 தர 10⁻³. ஈசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன் என்ற தொடர்பை நாங்கள் பிரயோகிக்கணும்னு சொன்னார். எங்களுக்கு 12 × 2 வரும். சரிதான். இதுல இருந்து நீங்க எண்ணுக்கு தீர்வு வந்தீங்கன்னு சொன்னால் n சமன் 10. x 2 பிளஸ் ஆக இருக்கு. x என்பது 2 பிளஸ் ஆக இருக்கு. இதுல பீசமானம் 6க்கு 10 சொல்லி பீசமானம். சரி, இதே மாதிரி பிற கேள்விகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் எல்லாம் பாருங்க. என்ன மாதிரி தாங்க சரியா உங்களுக்கு இந்த கேள்விக்கு கூட ஓகே? ரிஸ்கா இருந்தோ இல்லைன்னா சும்மா சாதாரணமா செய்யக்கூடிய மாதிரி இருந்தா? சரி ஓகே சரி ஓகே சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. மற்றதாங்க ஓகே தான் இந்த கேள்வி கூட? ஆமா சார். ஓ சரி.
ஒரு வீட்டு பாவனைக்குரிய சோடியம் குளோரைட். நாங்கள் பொதுவாக வெளிச்சம் கருவி அப்படின்னு சொல்லி பாவிக்கிறாங்க. இந்த வெளிச்சம் கருவி சம்பந்தமாக ஒரு பாஸ் பேப்பர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், நாங்கள் பொதுவாக பயன்படுத்துறது வெளிட்டும் தூள். வெளிட்டும் தூள் என்பது கால்சியம் ஹைட்ரோக்சைடுக்கு Cl2 வாயுவை செலுத்தி கிளறி பெறப்படுகின்ற ஒரு திண்ம கலவை தான் வெளிட்டும் தூள். அங்க கால்சியம் குளோரைட்டும் கால்சியம் ஆக்சி குளோரைட்டும் இருக்கும். அந்த ஆக்சி குளோரைட்ல இருக்கிற OCl- வெளிட்டலுக்கு காரணமாக அவை. ஆகவே அது வெளிட்டும் இயல்புடையது. நாங்கள் அதை வெளிட்டும் தூள் என்று சொல்லிக்கிறோம். முன்பு குடிநீரை சுத்திகரிப்பதற்கெல்லாம் இந்த வெளிட்டும் தூள்லாம் பொதுவாக பயன்படுத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால், அந்த சந்தர்ப்பங்கள்ல இப்படித்தான் வெளிட்டும் தூள் தயாரிக்கிறது. சுண்ணாம்பு நீரு கூடாக Cl2 செலுத்த, அங்க Cl2 வந்து கார ஊடகத்துல இருவழி விகாரத்துக்கு உட்பட்டு கால்சியம் குளோரைடையும் கால்சியம் ஆக்சி குளோரைடையும் தரும். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அது ஒரு திண்மக்கூறு. அப்ப அது வந்து திண்ம கலவையாக இருக்கிறதால நீருக்குள்ள குடிநீருக்குள்ள போய் சுத்திகரிக்கிறதுக்காண்டி போட்டால் அது உடனடியாக என்ன செய்யாது, கரியாது. நீங்கள் ஒரு 3000 லிட்டர் டேங்க்ல ஒரு 50 கிராம் சுண்ணாம்பு போட்டீங்கன்னா, வெளிட்டும் தூளை போட்டீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துல போய் கீழே வந்து படிஞ்சிடும். போட்ட உடனே கீழே போய் படிச்சிடும். நீங்க பார்த்தா தெரியும், போட்டா கீழே வந்து படிச்சிருப்போம். வேண்டாது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு 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 கரைஞ்சுதான் நீர்ல வந்து சேரும். அப்ப இதுல உண்மையா பெரிய ரிஸ்க் இருக்கு. என்னன்னா, 3000 லிட்டர் தண்ணிக்கு இத்தனை கிராம்னு சொல்லித்தான் கணித்தல் இருக்கு. ஆனா நாங்கள் 3000 லிட்டர் தண்ணிக்கு கணிச்சு போட்டு எவ்வளவு கிராம் போடணும்னு கணிச்சு தண்ணிக்குள்ள போட்டுவிட்டோம்னு சொன்னால், அது வந்து அப்படியே படிஞ்சிருக்க. ஆரம்பத்தில் எடுக்கிற தண்ணியில குளோரின் அளவு மிக குறைவாக இருக்கும். பேருந்து நாங்கள் கடைசியாக எடுக்கும் போது அதிக அளவான குளோரின் கரைஞ்சிருக்கும். அப்ப இது வந்து கணித்தலுக்கே பொருத்தப்பாடற்றதாக போயிடும். ஏன் பேருந்து கணிப்பான் 3000 லிட்டர் தண்ணிக்கு இத்தனை கிராம் போதும்னு சொல்லி குளோரினை போட்டா, அங்க வந்து கடைசி மிஞ்சிற ஒரு 100 லிட்டர் தண்ணிக்குலாம் அவ்வளவு குளோரினும் கரைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் எடுத்த தண்ணியில பெருசா குளோரின் இருக்காது. இப்ப இந்த வெளிட்டும் தூள் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து வெளிட்டும் கரைசலாக கருதப்படுது. ஒரு பாஸ் பேப்பர்லயே கேள்வியில சொல்லப்பட்டது, இனிமேல் வெளிட்டும் கரைசல் என்று பயன்படுத்தப்படுது. அப்ப இது எப்படி தயாரிக்கப்படுதுன்னு சொன்னால், சோடியம் குளோரைட் கரியுப்புக்கு சோலர்ல வந்து அல்லது மின் பகுப்பு முறையால அதை வந்து நாங்கள் மின்னிறக்கம் செய்யப்படும் போது Cl-Cl2 ஆக மாறும். இந்த Cl-Cl2 ஆக நீர்க்கரைசலுக்குள்ள உருவாகல ஏர்டைட்டா இருந்துச்சுன்னு சொன்னால், வந்த Cl2 என்ன செய்யணும்னா நீர்ல கரைஞ்சி கார ஊடகமா Na+ இருக்கிறதால NaCl-ம் NaOCl-ம் வரும். இங்கேயும் ஆக்சிகுளோரைட் இருக்கிறதால இதுவும் வெளிட்டும் இயல்பை காட்டும். கூட்டம் ஒன்றின் சேர்வைகள் நீரில் நன்றாக கரையக்கூடியதாக இருக்கும். விதிவிலக்காக நீங்கள் லிதியம் குளோரைட், லிதியம் கார்பனேட், லிதியம் பாஸ்பேட்டை பற்றி காய்ச்சிருக்கீங்க. அப்ப இந்த சோடியத்தின் குளோரைடுகள் ஆக்சிகுளோரைடுகளை நன்றாக கரையும். ஆகவே இது இப்ப லிக்விடாகவே இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட கன்சன்ட்ரேஷன்ல இந்த கரைசலை தயாரிச்சா, இப்ப நீங்க 3000 லிட்டர் தண்ணிக்குள்ள ஒன்றை சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் அது உடனடியாக ஏகவின கரைசலாக கலக்கும். அப்ப எங்களுக்கு பொருத்தப்பாடாக எல்லா நீர்லையும் ஒரே அளவு குளோரின் கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்து, வெளிட்டும் தூள் அப்படி என்று சொன்ன வசனம் இனிமேல் வெளிட்டும் கரைசல் என பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு வீட்டு பாவனைக்குரிய சோடியம் குளோரைட் 1 NaOCl என்று சொல்லி, அமில ஊடகத்தில் பொட்டாசியம் அயோடைட்டுடன், பொட்டாசியம் அயோடைட் என்பது Ka அயோடினை கொடுக்கும். இவ் அயோடினானது சோடியம் தயோசல்பேட்டால் நியமிக்கப்படும் என்று சொல்லி, இங்கே எல்லாம் I2 உருவாக்கப்படுகிறோம். எந்த தாக்கத்தில எல்லாம் I2 உருவாக்கப்படுகிறோம், அந்த I2-வை நாங்கள் அளவிடுவதற்கு, அந்த I2-வை நாங்கள் அளவிடுவதற்கு நாங்கள் டயோசல்பேட் ஓடத்தான் வரும். I2க்கும் Na2SO3க்குமான தாக்கத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த அயோடோஃபோமான நியமிப்புகள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொள்வோம். சரி, அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்னாலும் I2 வந்தால் நீங்க Na2SO3 நியமித்து I2 மூலம் காணலாம். உங்களுக்கு சோடியம் ஆக்சிகுளோரைட்ல இருக்கிற OCl-, சரிதான், சோடியம் ஆக்சிகுளோரைட்ல இருக்கிற OCl-, I- என்ன செய்யும்,
பொட்டாசியம் அயோடைட்ல இருக்கிற I- ஒட்சியேற்று I- ஒட்சியேற்று எனக்கு +1 ஒட்சியேற்ற நிலை இருக்கு, -1 ஒட்சியேற்ற நிலை இருக்கு. இப்ப இந்த ஆக்சிக்ளோரைட் ஒட்சியேட்டியாக பிழைக்கிறது. இது ஒட்சியேட்டி தான் வெளிச்சும். நீங்கள் கேள்விப்படுங்க, குளோரின் வந்து ஒட்சியேட்டி வெளிச்சும், SO2 தாழ்த்தி வெளிச்சும். வெளிச்சல் என்பது ஒரு ஒட்சியேட்ட செயற்பாடோ தாழ்த்தல் செயற்பாடோ மட்டுமில்லை. அது ஒட்சியேட்டலாகவும் இருக்கலாம், தாழ்த்தலாகவும் இருக்கலாம். குளோரின் ஒட்சியேட்டி வெளிச்சும், SO2 தாழ்த்தி வெளிச்சும். அது OCl- I- I2 ஆக ஒட்சியேட்டி தான் Cl- ஆக தாழ்த்தப்படும். தான் Cl- ஆக தாழ்த்தப்படும். சரிதான். அவ OCl- I- I2 ஆக ஒட்சியேட்டி தான் Cl- ஆக தாழ்த்தப்படும். இதை நீங்கள் சமப்படுத்துவீங்கள். இது ஒட்சியேட்டர் மாறுபடுற மூலகம் அயடின். அங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்குது. இங்க ஒரு குளோரின் இருக்கு, அங்க ஒரு குளோரின் இருக்குது. சரிதான். இங்க ஒரு ஒட்சிஜன் இருக்கு, இந்த ஒரு ஒட்சிஜனுக்கு பதிலாக நாங்கள் இங்க ஒரு நீர் போடலாம். இங்க 2 ஹைட்ரஜன் வருதாக, இங்க 2 H+ போடலாம். அப்ப அமில ஊடகத்துல இந்த தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்தினோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க எங்களுக்கு ஆக்சிக்ளோரைட் வந்து சோடியம் ஆக்சிக்ளோரைட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப NaOCl, இது பொட்டாசியம் அயோடைட் என்று சொல்லப்பட்டிருக்கு, Ki தரப்பட்டிருக்கு. அமில ஊடகம் சொல்லப்பட்டிருக்கு, இல்ல அமில ஊடகம் என்று சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் அமிலம் என்றே வச்சுக்கொள்ளும். என்ன அமிலம் என்று சொல்லப்படையில. அப்ப 2 H+ I2, இதுல 2 K+ இருக்கு, இதுல ஒரு Na+ இருக்கு. அப்ப இதுல நாங்கள் ஒரு NaCl எழுதினால் 2 K+ வந்து சரியா. எந்த ஒரு தாக்கமும் அணு ரீதியாகவும் ஏற்றம் ரீதியாகவும் சமப்படுத்தப்பட்டிருக்கணும். அப்ப இதுதான் இதனுடைய தாக்கம். நீங்கள் இதுக்கு இந்த தாக்கம் தான் எழுத வேண்டாம். ஒரு தாக்கிகள் இங்க இப்படித்தான் தரப்பட்டிருக்கு. முதலாவது தாக்கத்துல உருவாக்கப்பட்ட அயடின் வந்து சோடியம் தயோசல்பேட்டால நியமிக்கப்படுதான். சரிதான். இந்த I2க்கும் Na2SO3க்குமான தாக்கத்துல என்ன விளைவு வரும் என்பதை நீங்கள் தெளிவாக ஞாபகத்துல வச்சிருக்கணும். I2 வந்து I- ஆக தாழ்த்தப்பட Na2S2O3 Na2SO6 ஆக ஒட்சியேற்றப்படும். இதெல்லாம் நீங்க அறிவன் சமன்பாடு எழுதி பாடமாக்குறீங்க. சரிதானே. இதை நீங்கள் சாதாரணமாக தாக்க முடியும். இந்த கேள்வியெல்லாம் அறிவன் சமன்பாடு எழுதி சமப்படுத்த சொல்லி கேட்க மாட்டோம். ஆகவே பீசமானம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னால் 1:2 ஆக இருக்கும். அயடினுக்கும் Na2SO3க்குமான பீசமானம் 1:2. சரியா. ஓகே. அப்ப தொடர்பு தாக்கங்களுக்கு ஈடு செய்த சமன்பாடுகளை எழுதுகன்னு சொல்லி, முதலாவது 25 சென்டிமீட்டர் கனம் வீட்டு பாவனைக்குரிய வெளிச்சியானது. எங்களோட வீட்டு பாவனையில இருக்கிற வெளிச்சின்னு ஒரு 25 சென்டிமீட்டர் கனம், 25 சென்டிமீட்டர் கனம் 250 சென்டிமீட்டர் கனம் வரை ஐதாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 25 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருந்த சோடியம் ஆக்சிக்ளோரைட் இப்ப எங்க வந்துட்டால் 250 சென்டிமீட்டர் கனம் வரை ஐதாக்கப்பட்டிருக்கு. இதுல நடக்கிறது ஐதாக்கம். ஆகவே மூல் வந்து மாறாது, எடுத்த மூல் மாறாது. சரிதான். சில பேர் இந்த 10 மடங்கு மூல் எடுக்கிறது. எப்ப 10 மடங்கு மூல் அல்லது 10ல் 1 மடங்கு மூல், இதுல இருந்து நீங்கள் இனி ஒரு கரைசலை எடுத்தால் அது 10ல் 1 பங்காக இருக்கும். இதுல இதுக்கு ஐதாக்கினால் மூல் மாறாது. கரியத்தின் மூல் C1 V1 = C2 V2 எல்லாம் படிச்சிருக்கீங்களா. 25 சென்டிமீட்டர் கனம் ஐதாக்கப்பட்ட கரைசலில் 25 சென்டிமீட்டர். இதுல இருந்து 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படும். வீட்டு பாவனைக்குரிய குளோரின் இது. இதுல இருந்து 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனம் வரை ஐதாக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்கே இருந்த மூல் முழுவதும் இங்கே இருக்கு. ஆனா இங்க இருந்து 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்பட்டதால இதுண்ட 10ல் 1 பங்கு மூல்லாம் இங்கே இருக்கு. நீங்க விளங்கிக்கணும். மிகை பொட்டாசியம் அயோடைட் சேர்க்கப்பட்டிருக்கு. மிகை பொட்டாசியம் அயோடைட் சேர்க்கப்பட்டது இந்த நோக்கம் என்னன்னா, இந்த தாக்கத்துல இந்த NaOCl முற்றாக தாக்கம் அடைய வேணும் என்பதற்காக நீங்கள் எல்லைப்படுத்தும் தாக்கி அப்படின்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்ன எல்லைப்படுத்தும் தாக்கி?
எல்லைப்படுத்தும் தாக்கி. ஒரு தாக்கத்தில விளைவின் அளவை கட்டுப்படுத்துகின்ற தாக்கி எல்லைப்படுத்தும் தாக்கி. அதாவது ஒரு தாக்கத்துல முதல்ல முடிகிற கூறு என்று சொல்லிக் கொள்ளலாம். எந்த தாக்கி முதல்ல முடியுதோ அதுதான் தாக்கத்தின் விளைவின் அளவை கட்டுப்படுத்தும். அப்ப அந்த முடிகிற தாக்கின்ற அளவுக்கு ஏற்பதான் விளைவுகள் உருவாகும், எல்லைப்படுத்தும் தாக்கி. அப்ப கேஐயே நாங்கள் மிகையாக பயன்படுத்துறதால, கே மிகையாக பயன்படுத்தப்படுறதால NaOCl வந்து முற்றாக தாக்கும். அப்ப இது எல்லைப்படுத்தும் தாக்கியாக இருக்கு. சொல்லப்படுற வசனங்கள் அதுதான். பொட்டாசியம் அயோடைடும் தாக்க விடப்பட்டது விளைவு கரிசலை நியமிக்க. அப்ப இங்க நீங்கள் மிகையாக கேஐ செய்தால் இந்த தாக்கம் முற்றாக நடக்கும். இந்த தாக்கம் முற்றாக நடந்து I2 விடுவிக்கப்படும். இந்த I2வை நியமிக்கிறதுக்கு 0.2 மூல் டெசிமீட்டர் -3 0.2 மூல் டெசிமீட்டர் -3 18.5 சென்டிமீட்டர் கனம் Na2H2O3 தேவைப்பட்டதாம். அப்ப தேவைப்பட்ட Na2H2O3 செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்கிறதால நாங்கள் Na2H2O3 மூல காணலாம். அதை நீங்க பிரதிட்டீங்கன்னு சொன்னால் 0.2 தர 18.5 தர 10⁻³ மூல் என்று வரும். இது 3.7 தர 10⁻³ மூலாகும். சரியான அதை நீங்க அந்த பிரதியீடு செய்து சுருக்கி எடுப்பீங்க. 3.7 தர 10⁻³ மூல். அப்ப விளைவு கலவை இது விளைவு கலவை. இது இந்த 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற I2ஓட தாக்கின Na2H2O3 மூல் 3.7 தர 10⁻³ மூல் என்றால் அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட வேண்டியது Na2H2O3க்கும் I2க்கும் பீசமான 2:1. Na2H2O3க்கும் I2க்கும் பீசமானம் 2:1 என்று குறிப்பிட்டால் நீங்கள் இதுல இருந்து இந்த விளைவு கரைசல்ல உருவான இந்த I2 மூல காணலாம். விளைவு கரைசல்ல உருவான I2 மூல் வந்து கணிக்கப்படலாம். இந்த I2 மூலம் NaOCl மூலம் பீசமானத்துல 1:1 இருக்கிறதால உங்களுக்கு I2 மூளை இந்த 25 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருந்த NaOCl மூலுக்கு சமனாக வரும். அப்ப இதுல பீசமான விகிதம் 2:1 நாங்கள் I2 மூல குறிப்பிடலாம். இந்த I2 மூல் NaOCl மூலுக்கு சமனாக இருக்கும். இந்த பீசமான 1:1. NaOCl அதாவது சோடியம் ஆக்சிகுளோரைடு மூலம் I2 மூலம் வந்து 1.85 தர 10⁻³ மூலாக காணப்படும். 1.85 தர 10⁻³ மூலாக காணப்படும். இப்ப நாங்கள் வீட்டு பாவனைக்கு எடுக்கப்பட்ட சோடியம் ஆக்சிகுளோரைடு உண்மையில் எங்க இருக்கு? 25 சென்டிமீட்டர் கனத்துல எடுத்தது இங்கே இருக்கு. இந்த 25 வேற, இந்த 25 வேற. இது 5ஆக்கி போட்டு எடுத்தது 25. சரியா? அப்ப உங்களுக்கு கேட்டு விளைவு கரிசலுக்கு வெளிட்டியின் செறிவை கணிக்க சொல்லியிருக்கு. அப்ப வெளிட்டியின் செறிவு கணிக்க வெளிட்டியார் இது. அப்ப இந்த 25க்குள்ள இருக்கிற வெளிட்டியின் மூல நாங்கள் காண வேண்டும். வெளிட்டி தான் இந்த ஆக்சிகுளோரைடு தான் வெளிட்டி. இதுக்குள்ள இருக்கிற மூளை காணணும். இங்க இருக்கிற மூல் தெரியும். 25ல இருக்கிற மூல் தெரியும். 1.85 தர 10⁻³ மூல். ஆகவே 250 இதுண்ட 10 மடங்கு இருக்கு. 10ல் ஒரு பங்கு தான் அதண்டா இதுண்ட 10 மடங்கு. 18.5 தர 10⁻³ மூலாக சேர்ந்து திருப்பி இங்க இருந்து 10ல் ஒரு பங்கு எடுக்க கூடாது. இதுல நடந்தது 5ஆக்கம். இங்க எத்தனை மூல் இருந்துச்சோ அத்தனை மூலும் இந்த 250க்கு இருக்கு. அப்ப 250க்கு இருக்கிற மூல் வெளிட்டியின் 25க்குள்ள இருந்த மூலுக்கு என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். அப்ப நீங்க அதுல தெளிவா இருக்கும். இந்த 25ல இருந்து இந்த 250க்கு போய்க்க 10 மடங்குன்னு சொன்னால் 10ல் ஒரு பங்குன்னு சொல்லல. ஆனா இங்க இருந்து இங்க போய்க்க 10ல் ஒரு பங்குன்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு விளங்குமென்று நினைக்கிறேன். இவ்வளவும் வந்து கரியத்தின் மூல் அது இங்க 5ஆக்கத்தால இருக்கு. அவ மொத்த மூல் வந்து மாறாது கரியத்தின் மொத்தம். அப்ப இந்த 25 சென்டிமீட்டர் கனம் வெளிட்டிக்கு இருந்த மூலும் 18.5 தர 10⁻³ மூலாக இருக்கு. எங்களை என்ன கேட்டது? வெளிட்டியின் செறிவு. அப்ப எங்களுக்கு செறிவு என்பது வெளிட்டியினுடைய செறிவு என்பது மூலின் கீழ் கனவளவுக்கு சமன். அப்ப எங்களுக்கு அதுல எங்களுக்கு குழப்பம் இல்லை தானே. இப்ப 25 சென்டிமீட்டர் கனத்துல இருந்த வெளிட்டியின் மூல் 18.5 தர 10⁻³ மூல். அதன் கீழ் இந்த வெளிட்டியில இருந்த கனவளவு 25 தர 10⁻³ டெசிமீட்டர்.
உங்களுக்கு 0.744 0.744 மூல் டெசிமீட்டர் -3 என்று வரும். நான் சுருக்கல் பிழைகள் ஏதாவது வரலாம். ஒரு பாருங்க உங்களுக்கு ஓகேயா இருக்கா? உங்களோட விட சரியா இருக்கா? ஓகே சார். ரெண்டு பேருக்கும் விட சரியா? ஆமா சார். ஓகே சார். ஓகே சார். இதுல இந்த வித்தியாசங்களும் உணரக்கூடிய மாதிரி இருக்கா அவங்களால? இந்த 25ல இருந்தது 250க்கு அப்படி இருக்கு. இந்த 250ல இருந்ததுன்ற 10 ஒரு பங்கு தான் இங்க வருது. ஏனென்று விளங்கினா சரி. அடுத்த கல்வி செய்த நீங்க என்ன விட வந்தது? எனக்கு இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல சார். விட கம்ப்ளீட் ஆகலையோ இல்ல வரையிலையா விட? விட வரல சார். மருதாங்கஜி மூல் விகிதம் பண்ணு. மூல் விகிதம் வருது. உங்களுக்கு கேட்டது என்ன? உங்களுக்கு Fe3O4 Fe2O3 SiO2 மூல் சதவீதங்களை கணிக்க சொல்லி இருக்கு. அந்த சதவீதங்கள் கணிக்கக்கூடிய மாதிரி இருந்ததா? சதவீதங்களை கணிக்கும் போது Fe3O4 16.62 வருது, மற்றது 80.61 வருது. Fe2O3 SiO2 இருக்குதானே? அப்ப அதிண்ட பெர்சன்டேஜ் நீங்க கணிச்சீங்கன்னு சொன்னால் மிச்சம் பேர். சரி, நாங்கள் பார்ப்போம். நீங்கள் எப்படி கஷ்டமா இருந்தா செய்ய என்றால் விளங்கல அதுன்ற ஐடியா? மூணு கண்டுட்டீங்க. சரி, அப்ப பாப்போம் நாங்க என்னண்டா இந்த கேள்வியில கொஞ்சம் சுத்தல் தன்மை வந்து வரும். சரதரண்டு என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் குழப்பக்கூடிய மாதிரி வரும். அது எங்களை குழப்பாத அளவுக்கு நாங்கள் இந்த தரவுகளையும் எடுகோள்களையும் கையாண்டோம்னால் இந்த பிரச்சனை வராது. ஒரு கரைசல் Fe3O4ஐயும் Fe2O3ஐயும் கொண்டிருக்கா ஒரு கலவை. இம்மாதிரியில் திண்ம SiO2 மட்டும் சேர்ந்துள்ளது. அப்ப 3 கூரை கொண்டிருக்கு இந்த பதார்த்தம். இம்மாதிரியின் 11 கிராம் 100 சென்டிமீட்டர் கனம் ஐதான் H2SO4 கரைக்கப்பட்டு வடிக்கப்பட்டது. வடிகரைசலின் 50 சென்டிமீட்டர் கனத்தை நியமிக்க 0.2 மூல் டெசிமீட்டர் -1 KMnO4 பயன்படுத்தப்பட்டது. அப்ப KMnO4 இதுல யாரோட தாக்கம்னு சொன்னால் Fe3O4 Fe2O3 அந்த அயன்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா Fe2+ ஓட மட்டும்தான் தாக்கம். அப்ப Fe3+ என்பது என்ன, Fe3O4 என்பது என்ன? இங்க Fe3O4 என்பது ஒரு கலப்பு ஆக்சைடு. நிறைய கலப்பு ஆக்சைடுகள் இருக்கு. சரியா? நீங்கள் கலப்பு ஆக்சைடுகள் சொல்லி ஆக்சைடுகள்ல சில இதுல பார்த்திருக்கீங்க. Fe3O4 என்பது ஒரு கலப்பு ஆக்சைடு. இது 1:1 FeO-வையும் Fe2O3ஐயும் கொண்டது. அது உங்களுக்கு தெரியும். வீசமானம் 1:1 FeO-வையும் Fe2O3ஐயும் கொண்டதுதான் இந்த Fe3O4. இதே மாதிரி Mn3O4 இருக்கு. 1:1 MnO-வையும் MnO2-வையும் கொண்டது. நாங்கள் இது பொதுவா பயன்படுத்தல. சரிதான். Pb3O4 இருக்கு. 2 PbO-வையும் ஒரு PbO2-வையும் கொண்டது Pb3O4. இதுல எல்லாம் வேறுபட்ட ஒட்சியேட்டர்கள் இருக்கு. இதுல +2, இதுல +3, இதுல +2, இதுல +4. சாரி, Mn2O3.
+3. இதுல +2, இதுல +4. இது கலப்பு ஆக்சைடுகள் என்று சொல்லுறேன் நான். இதே மாதிரி CO3O4 இருக்கு. கோபால்ட்டுக்கும் இந்த மாதிரி 2 கட்டியன்கள் உறுதியாக இருக்கு. COOவும் CO2O3 தந்திருக்கிறான். ரிசோர்ஸ்ல சில இடங்கள்ல தந்திருக்கான் கலப்பு ஆக்சைடு. இதுல பாருங்க Fe3O4ம் Fe2O3யும் கொண்ட கலவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கேள்வியின் சிக்கத்தன்மையை குறைக்கிறதுக்காக இந்த கலவையில இருக்கிற Fe3O4 மூளையும் Fe2O3 மூளையும் நாங்கள் XY சார்பில் எடுத்துக்கொள்ளலாம். எழுதுங்க. சரி, எழுதி போட்டு கொண்டு சரி. முதலே அப்ப நாங்கள் இந்த தகவல்களை சொல்லிக் கொள்ளுவோம். 11 கிராம் சரிதானே, 11 கிராம் வந்து முதல்ல கரைக்கப்பட்டது 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல். இதுல இருந்து ஒரு 50 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்பட்டுதான் இந்த செயற்பாடுகள் நடக்குது. 11 கிராம் 100 சென்டிமீட்டர் கனம் H2SO4 கரைக்கப்பட்டு 50 சென்டிமீட்டர் கனத்தை நியமிக்க சொல்லி. அப்ப தாக்கம் இங்கதான் நடக்க போகுது. 50 சென்டிமீட்டர் கனத்துலாம் நடக்க போகுது. அப்ப நாங்கள் இதுக்குள்ள இருக்கிற Fe3O4 Fe2O3 இதுகள்ட்ட மூளை முன்னரே குறிப்பிட்டு கொண்டால் நல்லம். எவ்வளவு என்று குறிப்பிட்டோம்னு சொன்னால் நல்லம். அப்ப இந்த 50 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற 50 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற Fe3O4 மூளை நான் இங்க எக்ஸ் மூளை எடுத்துக்கொள்றேன். எங்களுக்கு இலகுவாக இது வாய்வு. அப்ப எந்த பக்கத்துக்குள்ளால தாக்கம் சுழண்டு கொண்டு போனாலும் எக்ஸும் பையும் வந்து தாக்கத்தில் ஓடிக்கொண்டே இருக்கு. அப்ப எக்ஸுக்கு தீர்வு வந்துட்டா நேரடியாக Fe3O4 மூல் வந்துடும். வைக்கு தீர்வு வந்துட்டால் Fe2O3 மூல் வந்துடும். சரிதானே? இப்ப இந்த Fe3O4 இருக்குதானே, Fe3O4 இது 1:1 FeO-வையும் Fe2O3-யையும் கொண்டிருக்கும். அப்ப இவருடைய மூல் எக்ஸ் மூல் என்று சொன்னோம். அப்ப இந்த எக்ஸ் மூல் FeO-வும் இருக்கு, எக்ஸ் மூல் Fe2O3-யும் இருக்கு. இங்க இருக்கிற Fe2O3 வந்து Fe3O4க்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஆனால் சுயாதீனமாகவும் இங்க Fe2O3 இருக்கு. அப்ப விளைவு கரைசல்ல இருக்கிற மொத்த Fe2O3 என்பது இங்க வைமூல். அப்ப இது வைமூல் என்று சொல்லிக் கொடுக்கும். இதுக்கு ஒளிஞ்சிருந்த Fe2O3 வெளிப்படையாக இருந்த Fe2O3. அப்ப X+Y தான் இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற மொத்த Fe2O3 ஆக இருக்கு. சரி, X+Y தான் இந்த கரைசல்ல இருக்க மொத்த Fe2O3. அப்ப கரைசல்ல இருக்கிற FeO வந்து எக்ஸ் மூல் மட்டும். எங்க இதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த எக்ஸ் மூல் மட்டும்தான் கரைசலுக்குள்ள இருந்தது. சரி, ஓகே. அப்ப முதலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அமிலத்துல கரைக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கு. அப்ப இந்த அயன்களை நாங்கள் அமிலத்துல கரைத்தால், இந்த ஆக்சைடுகள் அமிலத்துல கரைத்தால் உங்களுக்கு தெரியும் O2- வந்து மூளை இயல்பு கூடியது. இது நீர்க்கரைசல்ல என்ன செய்யும் சொன்னால் H+ வாங்கி ஹைட்ரோக்சைடாக மாறிடும். அமிலம் என்பதால அந்த ஹைட்ரோக்சைடு கரையக்கூடியதாக இருக்கும். அப்ப நன்றாக கரையும். இப்ப நீங்கள் இந்த FeO-வையும் Fe2O3-யையும் அமிலத்துல கரைக்கிறீங்கள் என்று சொன்னால் அந்த ஆக்சைடுகள் கரைந்து அயன்களை தோற்றுவிக்கும் என்று எழுதலாம். அதுக்கு நீங்கள் வேண்டும் மூலக்கூட்டு சூத்திரமாக எழுத வேணும் அவசியம் இல்லை. இது கரைதானே. அப்ப Fe2+ என்று சொல்லப்படுகின்ற அயன் நீரும் H2SO4 2- பெறுவதாக இந்த தாக்கத்தை எழுதி கொடுத்தார். FeSO4 எழுத வேணும் அவசியம் இல்லை. அப்ப இவருடைய எக்ஸ் மூல் என்றால் 1:1 எக்ஸ் மூல் Fe2+ வரும். Fe2O3 வந்து என்ன செய்ய முடியும், Fe3+ ஆக அயனாக்க முடியும். இது 2 Fe இருக்கிறால இங்க 2 Fe3+. உங்களுக்கு இந்த 3 நீர் வரும் SO4 2-. சரியா? அப்ப நீங்கள் தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் சரி. அப்ப இங்க Fe2O3 மொத்த மூல அளவு
எக்ஸ் பிளஸ் ஒய். இவருடைய மூல் எக்ஸ் பிளஸ் ஒய். Fe2O3 இந்த மூல் x plus y என்றால் ஈசமானம் 1:2. அப்ப இதுல 2 மடங்கு இருக்கும். 2x plus 2y. இப்படி எழுதிக்கொள்றேன். இல்லைன்னா நீங்க 2 தர x plus y என்று போட்டாலும் சரி. 2x plus 2y. சரியா? இப்ப முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், இந்த 50 சென்டிமீட்டர் கனம் கரைசல் KMnO4 ஆல ஒட்சியேற்றப்படுதுன்னு சொல்லி. அவ விளைவு கரைசல்ல இருக்கிற அயன்களை நீங்கள் பாத்தீங்க என்றால் Fe2+ இருக்கு, Fe3+ இருக்கு, தாக்கம் அடையக்கூடிய அயன்கள். இந்த அயன்கள்ல Fe2+ இந்த மூல் x மூல், Fe3+ இந்த மூல் 2x plus 2y மூல். இதுல விளங்காட்டா எனக்கு சொல்லலாம். சரி, அப்ப இதுக்குள்ள நாங்கள் KMnO4 சேர்த்தால் KMnO4 Fe2+ என்ன செய்யும் என்றால் அமில ஊடகம் என்பதால ஒட்சியேற்றும். இது உங்களுக்கு தெரியும் என்பதால நான் இங்க மினக்கடையில் என்ன எழுதுறதுக்கு முடங்கானது. Fe2+க்கும் MnO4- தாக்கத்துல Fe3+ Mn2+ வரும் அமில ஊடகம் என்று சொன்னார். அவங்களுக்கு பீசமானம் 5:1 அப்படி என்று வரும். Fe2+க்கும் MnO4- பீசமானம் 5:1. அப்ப MnO4- இந்த செறிவு MnO4- செறிவு 0.2 என்றும் தேவைப்பட்ட கனவளவு 10⁻10⁻³ டெசிமீட்டர் கனம் என்றும். ஆகவே நாங்கள் KMnO4 மூலை காணலாம். இதுல பயன்படுத்தப்பட்ட KMnO4 மூல் 2⁻10⁻³ மூலாக இருக்கு. சரி, 2⁻10⁻³ மூல். KMnO4க்கும் Fe2+க்கும் பீசமான 1:5 என்று எழுதி போட்டு இதுண்ட 5 மடங்கு Fe2+ மூலாக இருக்கு. Fe2+ இந்த மூல் 10⁻10⁻³ மூலாக இருக்கு. இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற Fe2+ இந்த மூல் எவ்வளவு? x மூல். ஆகவே x-க்கு தீர்வு x 10⁻10⁻³ சரியா? x-க்கு தீர்வு அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 50 சென்டிமீட்டர் கணக்கு கரைசலுக்குள்ள இருக்கிற Fe3O4 மூலை கண்டுட்டு 50 சென்டிமீட்டர் கனத்துல இருக்க Fe3O4 மூல் 10⁻10⁻³ மூலண்டா 100க்குள்ள எவ்வளவு இருக்கும்? 100⁻10⁻³ மூல் இருக்கும். அதாவது 0.1 மூல் இருக்கு. அதை நீங்க Fe3O4 சார்புலக்கூட்டு திணிவால பெருக்கினால் இப்பவே உங்களுக்கு Fe3O4 திணிவு கிடைக்கும். திணிவு சதவீதம் மொத்த திணிவின் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு தானே. அதை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? திணிவு சதவீதத்தை காணலாம். சரியா? அப்ப முதலாவது தரவில இருந்து Fe3O4 கணிக்கப்படக்கூடியதாக இருக்கு. இது உங்களுக்கு கணித்தீங்களா? இது கணிக்கக்கூடிய மாதிரி இருந்தா? ஓ சரி, இதுல உங்களுக்கு சிக்கல் இல்ல தான் இது வரைக்கும். அடுத்த பாருங்க, வடிகரசலின் 50 சென்டிமீட்டர் கனத்தை நியமிக்க 50 சென்டிமீட்டர் நியமிக்க 10 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் கனம் பகுதி மிக இரும்பு தூளுடன் நன்கு குலுக்கி வடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. வடிகரசல் இன்னொரு பகுதி மிக இரும்பு தூளுடன் நன்கு வடிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. சரி, அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும் சொல்லுங்க? இரும்பு தூளோட வடிக்கப்பட்டா என்ன நடக்கும்? இரும்பு தூள் போட்டா என்ன நடக்கும்? Fe3+ Fe